Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் climate சேஞ்ச் அஃபெக்ட் women அண்ட் children across agro ecological zones in India? A scoping study. அந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைட்டில் ஆஃப் த ஸ்டடி என்னன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் டைட்டில் ஆஃப் த ஸ்டடி எப்படி கிளைமேட் சேஞ்ச் வந்து விமன் அண்ட் சில்ட்ரனை அஃபெக்ட் பண்ணுது அக்ராஸ் இந்தியா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பண்ண சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? இவங்க தான் வந்து இந்த ஸ்டடியை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஸ்டடியா இருக்கு. கிளைமேட் டிசாஸ்டர்ஸ்னால எப்படி விமன் அண்ட் சில்ட்ரன் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க, என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் த சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடியதுலேயே வந்து ஹையஸ்ட் ஹானர். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் யாருக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரஸ்கின் பாண்டுக்கு தான் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு வந்து போயிருக்கு. அடுத்தது, வெஸ்ட் நைல் வைரஸ் அவுட் பிரேக் இஸ் ரீசென்ட்லி ரிப்போர்ட்டட் இன் கேரளா. வெஸ்ட் நைல் இஸ் அ பிளேஸ் இன் விச் கண்ட்ரி? அதாவது வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக அவுட் பிரேக் கேரளாவில் போயிட்டு இருக்கு. காஸ்டு பை கியூலக்ஸ் மஸ்கிட்டோஸ். ஓகேங்களா? கியூலக்ஸ் மஸ்கிட்டோஸ் தான் வந்து இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து காஸ் பண்ணுது. ஸோ இந்த வெஸ்ட் நைல் அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிளேஸ்ல இருந்து தான் இந்த வைரஸ் நேம் டெரைவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் நைல் அப்படிங்கிற பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னா யுகாண்டா அப்படிங்கிற அந்த கண்ட்ரில இருக்கு. ஓகேங்களா? ஸோ உகாண்டா. ஓகேவா? ஸோ 1937ல உகாண்டால இருக்கக்கூடிய வெஸ்ட் நைல் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் த பைரோல்லாவோ பைசே பாவோ கேம்பெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பைருல் லாவோ பைசே பாவோ கேம்பெயின் யாருன்னா உத்தரகாண்ட். அது என்ன பைருல் லாவோ அப்படின்னா பைன் ட்ரீஸ் இருக்கு இல்லையா? பைன் ட்ரீஸோட ட்ரை லீவ்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பைருல் கலெக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி உத்தரகாண்ட்ல இருக்கு. உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பைருல் கலெக்ஷன் சென்டர்ல வந்து இந்த ட்ரை லீவ்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 50 ரூபா தராங்க. ஓகேங்களா? எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல அதிகமான ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் தடுக்கணும் அப்படின்னா ட்ரை லீவ்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்டா, இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே எப்போனா மே 12. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.